ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஆஷாட நவராத்திரி, அதாவது நிறைவு நாளான 9வது நாள் நான் எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, நான் நல்லா சுத்தமான நீரில் அம்மாவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீரால் தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7 அபிஷேகம் 9 அபிஷேகம் அப்படி சொல்லிட்டு ஒத்தப்படையில் வைப்பாங்க. நம்மளால் முடிஞ்சது 7, 9, 11 அந்த மாதிரி கூட போக வேண்டாம். நம்மளால் முடிஞ்சது 3, 5 அந்த மாதிரி ரொம்ப பண்ண முடியாட்டால் கூட 3 அபிஷேகம் அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம். பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம் அந்த 3மே நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கிறது தான். இதையுமே நம்ம வச்சு பண்ணலாம். அதுவுமே அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயங்கள் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா 9 நாளுமே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியலை. என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்த முதல் நாள்லேயும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பஞ்சமி திதி அன்னைக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அஷ்டமி நாளும், அதுக்கப்புறம் 9வது நிறைவு நாளான இன்றைக்கும் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே மனசு திருப்தியாக நான் பண்ணியிருந்தேன். எதுவுமே குறை இல்லாத அளவுக்கு அம்மாவுக்கு நான் வந்து எல்லாமே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு, மாதுளைப்பழம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிது. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்குலாம் வாங்க போனேன். அதாவது மற்ற நாட்களில் பஞ்சமி திதியிலலாம் நான் வந்து முந்தின நாளே வாங்கி வைப்பேன். ரொம்பவே குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரூ. 20 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6, 7 கிழங்கு கிட்ட எல்லாமே எனக்கு கிடச்சிது. அம்மாவுக்கு பிடிச்ச பொருள் நம்ம வீடு தேடி இப்படி அதிகமாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மாதுளப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து வண்டியில் கொண்டு வந்து நான் வாங்குற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மற்ற நாட்கள்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மார்க்கெட் போய் தான் வாங்கணும். அந்த மாதிரி இந்த 9 நாளுமே பார்த்தீங்கன்னா, நான் அம்மாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூவாக இருக்கட்டும், நெய்வேத்தியமாக இருக்கட்டும், ரொம்பவே எனக்கு சுலபமாக கிடச்ச மாதிரியே இருந்தது. அது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மாவாகவே நீ எனக்கு இதெல்லாம் வச்சுத்தா, இது எனக்கு வேணும் அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே காட்டி கேட்டது மாதிரியே இருந்தது. அது ரொம்பவே நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 9 நாள் அபிஷேகம் பண்ண முடியாட்டாலும் கூட இந்த மாதிரி எனக்கு இந்த அவங்களுக்கு விசேஷமான நாட்களில் எனக்கு பண்ணதுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் 9 நாள் அபிஷேகம் மட்டும்தான் நாங்கள் பண்ணல. மற்றபடி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே வந்து நான் வந்து எப்போதும் போல் விளக்கேற்றி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நெய்வேத்தியம், மல்லிகைப்பூ, சிவப்பு நிறத்தில் உள்ள செம்பருத்தி பூ, ரோஸு அந்த மாதிரி எல்லாமே எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி சங்குப்பூ மட்டும்தான் எனக்கு கிடைக்காம இருந்தது. ஆனால் அது 9வது நாளில் வந்து அம்மாவுக்கு எனக்கு மாலை மாதிரி கெட்டி போடுற அளவுக்கு, அதாவது என்கிட்ட இருக்கிற அவங்களோட விக்கிரகத்தை அளவை விட பெரிய லெவலில் நான் வந்து மாலையாட்டு கெட்டி போடுற மாதிரியே எனக்கு கிடச்சிது. அது நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்களாட்டே விருப்பப்பட்டு எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்ட மாதிரியே இருந்தது. அதை நினைக்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து வாராகி அம்மனை வணங்கலாமா அப்படின்லாம் கேட்கும்போது மனசுக்கு நிறைய விஷயங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்கிட்டையுமே நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த 9 நாள் வந்து நான் வந்து டெய்லி வந்து வீட்டில் அம்மாவோட மூல மந்திரத்தை வந்து 21 தடவை நம்ம யூடியூப்பில் வர்ற மாதிரி நான் டிவியில் ஆட் பண்ணி விட்டுருவேன். அந்த 21 தடவையுமே 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதும் ஒலிச்சிட்டு இருந்தது. அதை கேட்கும்போது எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுறீங்களா? எப்படி இருக்குது உங்களுக்கு? பயமா இல்லையா? அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு பயமாக இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்களே அப்படின்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. நான் அம்மாவை கும்பிட்ட பிறகு எனக்கு நிறையவே என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதை நான் இல்லைன்னே சொல்லக்கூடாது. ரொம்பவே புது புது மாற்றங்கள் எல்லாமே வந்திருக்குது. அது எல்லாமே நல்ல மாற்றங்கள் தானே தவிர நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையுமே கொடுக்கலங்க. அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அப்புறமா நான் அன்னைக்கு என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தேன், குங்குமம் அபிஷேகம், அதுக்கப்புறமா எலுமிச்சை அபிஷேகம் பண்ணியிருந்தேன். எலுமிச்சை அபிஷேகம் வந்து அம்மாவுக்கு ரொம்பவே
மிச்சமானது. அதனால நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் நிரம்பிய சந்தனம், ஜவ்வாது, எசன்ஸ் எல்லாமே சேர்த்து அது ஒரு அபிஷேகமாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அப்புறமா பொட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி வஸ்திரமும் சாத்திட்டேன். இந்த வஸ்திரம் பார்த்திங்கன்னா நானே என் கையால் ஸ்டிச் பண்ணது தான். இவங்களுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் இவங்களுக்கு 3 பேருக்கு சேர்த்துமே நானே என் கையால் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் பார்ப்பேன், இந்த மாதிரி எல்லாம் இந்த வஸ்திரம் வாங்கலாமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டோடயே தான் இருந்தது. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே தான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறமா அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃப்யூஸாக இருந்ததுனால நானே நம்ம கையாலே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வஸ்திரமும் சாத்தியாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரலி மஞ்சள் இருக்குல்ல, அது வந்து என்கிட்ட இருக்கிற அவங்களோட அளவுக்கு கனெக்ட் பண்ணி 3 மஞ்சள் தான் வைக்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் அந்த மஞ்சள் வந்து எனக்கு சின்ன சைஸில் கிடைக்கல, கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கிடைச்சனால 3 ஒத்தப்படையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி 3 மஞ்சள் வாங்கி அவங்களுக்கு அப்படியே கட்டி போட்டுட்டேன். நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிட்டு தாங்க நம்ம அந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வரலி மஞ்சள் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ வந்து வீட்டில் இந்த 9 நாளுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே வீடு நிரம்பி மல்லிகைப்பூ இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். ஆனால் என்னால் அவங்களுக்கு அதிக அளவில் போட முடியல. ஏன்னா இருக்கிற அளவு கணக்கு பண்ணி தானே என்னால் போட முடியும். அதனால நான் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சங்கு பஸ்ப பூ கிடச்சது, வந்து நீல கலர் சங்கு பஸ்ப பூ கிடச்சது எனக்கு. அது ரொம்பவே சந்தோஷம். அதுவுமே இருந்த பூ எல்லாமே அவங்களுக்கே நான் அலங்காரம் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து மனசு வருத்தப்படுற மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து யார்கிட்டயா ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லைன்னா இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே உங்கள் கூட இருக்கிறதா நினச்சே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்கள் மனசில் எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே எழுதி முடிச்சுட்டு நீங்களே அதை ஒருக்கா திரும்பி படிச்சுட்டு அதை அப்படியே கிழிச்சு போட்டுருங்க. உங்கள் மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இது உண்மையிலே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது அது ரொம்பவே நல்லது. ஒன்று கடவுள்கிட்ட சேர்த்துடணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க. அதே இது நீங்கள் வந்து அடுத்த மனுஷங்கக்கிட்ட இதை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லைனாலும் அது என்றைக்கினாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் வந்து முடியும். அது ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரை நான் எதுனாலுமே சரி, நான் கும்பிட்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி இந்த மாதிரி எனக்கு எந்த வருத்தமும் நல்லதாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் அப்படியே தாங்க ஷேர் பண்ணுவேன். நான் வேறு யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சுங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடுத்திருந்த வஸ்திரமும் கலரும் அந்த பூவோட கலருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது. பார்க்கும்போது அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஊதுபத்தியும் ஏற்றி முடிச்சிட்டேங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு தாங்க அன்றைக்கி வச்சுருந்தேன். அது சர்க்கரைவள்ளி கிழங்கும் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நானும் பசங்களும் வந்து வாராகி அம்மனோட மூல மந்திரத்தை வந்து ஒரு 3 தடவை வந்து சொல்லி பூஜையை வந்து நிறைவுபடுத்தினோங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப திருப்திகரமாகவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.